ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் டொராய்டு. டொராய்டு அப்படிங்கிறது வந்து தமிழ்ல வட்டச்சுருள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் பார்த்திருப்போம் இல்லையா, சொலினாய்டு. சொலினாய்டு அப்படின்னா என்ன? A long wound helical coil is called solenoid. அதாவது ஒரு வயர் லெந்தியா இருக்கும், அத ஸ்பைரல் ஷேப்ல என்ன பண்ணிருப்பாங்க, நெருக்கமா சுத்தி வச்சிருந்தா அந்த செட்டப், அந்த அமைப்புக்கு என்ன பேரு அப்படின்னா சொலினாய்டு. இன் தமிழ் வரிச்சுருள். சரியா? சி, அந்த ஒயரை வந்து நம்ம எந்த ஒரு மெட்டீரியல் மேலே வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், ஊன் பண்ணிக்கலாம், சுத்திக்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறேன். சோ இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கு இல்லையா, இதுக்கு மேல வந்து என்ன பண்றேன், அந்த ஒயரை வந்து ஸ்பைரல் ஷேப்ல வந்து சுத்த போறேன். சோ இந்த மாதிரி சுத்திக்கலாம். சோ இத என்ன சொல்லுவோம், சொலினாய்டு. இப்போ இதுல ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகும், கரண்ட் ஃப்ளோ ஆகும் இந்த டைரக்ஷன்ல இல்லையா. இப்படி ஃப்ளோ ஆகுது, இப்படி போய் இங்க வருது, இப்படி போகும் திருப்பி. சோ இது வந்து அதுல ஃப்ளோ கூடிய டைரக்ஷன், அதாவது கரண்டோட டைரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. திருப்பி இப்படி ஓகே. சோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஏர், வெளியே மீடியம் ஏர் தான், இங்கேயும் மீடியம் வந்து ஏர் தான். அப்ப உள்ள மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீடியம் இருக்கு. சோ இங்க கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுனால கண்டிப்பா அங்க என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், யூனிஃபார்மா இருக்கும். ரைட்? அப்ப இங்க ஒரு பாயிண்ட சூஸ் பண்றேன், அவுட் சைடு இல்லையா. அவுட் சைடுனா இது ஒரு பாயிண்ட், பாயிண்ட் P. இதுவும் அவுட் சைடு தான், பாயிண்ட் Q. சோ இங்க ஒரு பாயிண்ட் நான் சூஸ் பண்றேன். R சூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா Rங்கிறது வந்து ரேடியஸ குறிக்கும். சோ அதனால வந்து இன்னொரு லெட்டரை சூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிள் Sங்கிற லெட்டர், இப்படி ஒரு லெட்டர். சோ இதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொலினாய்டுல நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. outside the solenoid magnetic field is equal to 0 அப்படின்னா at the point P magnetic field BP equal to 0. அதே மாதிரி இங்கேயும் BQ is equal to 0. சரியா? the next வந்து இங்க மட்டும் பாத்தீங்கன்னா magnetic field வந்து எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ அப்ப BS வந்து not equal to 0. சரி, இது சொலினாய்டு. அப்ப டொராய்டு அப்படின்னா என்ன? சேம். என்ன பண்ணும் அப்படின்னா, இத பெண்ட் பண்ண போறேன், பெண்ட் பண்ணி இந்த ரெண்டு எண்டையும் ஜாயின் பண்ண போறேன் இல்லையா. அப்ப பெண்ட் பண்ணி ஜாயின் பண்ண என்ன ஆகும், ஒரு சர்க்கிள் மாதிரி, ஒரு க்ளோஸ்ட் ரிங் மாதிரி வரும் இல்லையா அந்த ஷேப். சோ அந்த க்ளோஸ்ட் ரிங்ல இருக்கக்கூடிய, அதாவது க்ளோஸ்ட் ரிங் அந்த ஷேப்பை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா டொராய்டு அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப இதை பெண்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இந்த சிலிண்ட்ரிக்கல் மெட்டீரியலை வந்து பெண்ட் பண்ணும் அப்படின்னா, சோ இந்த மாதிரி இங்க வச்சுக்கலாமா. சோ இந்த மாதிரி ஒரு ரவுண்டு, ஒரு சர்ஃபேஸ், இன்னொன்னு அதே மாதிரி லேயர் இருக்கும். சரி, இந்த நெக்ஸ்ட் இந்த வயர் இல்லையா, சொலினாய்டு. ரைட்? சோ இப்படி இருந்தா இந்த அமைப்புக்கு பேரு தான் டொராய்டு, ஒரு க்ளோஸ் ரிங். அப்ப சொலினாய்டோட ரெண்டு எண்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஒரு க்ளோஸ் ரிங் மாதிரி கிடைக்கும். இந்த க்ளோஸ் ரிங் அந்த ஷேப் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டொராய்டு. அப்ப கரண்டோட டைரக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா இப்படி இல்லையா. சோ இப்படி போய் இப்படி வரும், திருப்பி இப்படி போகும். ரைட்? ஓகே. சோ இப்ப பாயிண்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுவோம். இத பெண்ட் பண்ணதுனால கரெக்ட்டா இந்த இருக்குல, இத ரெண்டு ஜாயிண்ட்டையும் பெண்ட் பண்ணதுனால Pங்கிற பாயிண்ட் எங்க வந்துரும், சென்டர்லயே வந்துரும். இந்த இடத்துல பெண்ட் பண்ணும்போது இந்த பாயிண்ட் சென்டர்ல வந்துருது. சோ இங்க ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட P அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே. the next Qங்கிற பாயிண்ட் வெளியே இருக்கு, Q. the next எஸ்ங்கிற பாயிண்ட் இந்த காயிலுக்குள்ளே வருது இல்லையா. சோ இப்ப இந்த இடத்துல எடுத்துக்கிறேன், இது வந்து எஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? மூணு பாயிண்ட் எடுத்தாச்சு. இப்ப இத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓபன் ஸ்பேஸ்
இன்டீரியர். இது ஓபன் ஸ்பேஸ் தான். இந்த ஸ்பேஸ் வந்து ஓபன் ஸ்பேஸ். இதுவும் ஓபன் ஸ்பேஸ் தான். பட் இது ஓபன் ஸ்பேஸ் இன்டீரியர். இது ஓபன் ஸ்பேஸ் எக்ஸ்டீரியர். இது இன்சைட் த solenoid. இது solenoidக்கு உள்ள. சோ இதுல இருந்து நம்ம ஆன்சர் சொல்லிரலாம். solenoidக்கு உள்ள தான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அதே மாதிரி யூனிஃபார்ம் ஐ மீன் ஸ்ட்ராங்கா இருக்கும். இங்கேயே சொல்லியிருக்கேன். ஆனா அவுட் சைடுன்னு வரும்போது அந்த ஸ்பேஸ்ல இங்கேயும் சரி இங்கேயும் சரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0. ஓகே. சோ அத நம்ம எது மூலமா ப்ரூவ் பண்ண போறோம்? இது எதோட அப்ளிகேஷன் அப்படின்னா ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லாவோட அப்ளிகேஷன். சோ அதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவை எங்க தான் யூஸ் பண்ணனும்? ஆக்சுவலா அதோட யூஸ் என்ன? ஒரு பாயிண்ட்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட கால்குலேட் பண்றது. அது அட் தி பாயிண்ட் P ஆ இருக்கலாம், அட் தி பாயிண்ட் Q ஆ இருக்கலாம், இல்ல அட் தி பாயிண்ட் S ஆ இருக்கலாம். ஓகே. ஆனா அது எங்க தான் யூஸ் பண்ணனும்? ஒரு க்ளோஸ்ட் பாத்ல தான் யூஸ் பண்ணனும். ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவை ஃபர்ஸ்ட் யூனிட்ல காஸ் லா மாதிரி. அப்ப அந்த க்ளோஸ் லூப் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? இமேஜினரியா அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அந்த க்ளோஸ் லூப்புக்கு பேரு தான் ஆம்பியரியன் லூப் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஒவ்வொண்ணா பாப்போம். ஃபர்ஸ்ட் நான் இதை எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஆம்பியரியன் லூப்பை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன். இமேஜினரியா எடுத்துக்கிறேன். ஓகேவா? P என்கிற பாயிண்ட சுத்தி. ஓகே. சோ அப்ப இதோட ரேடியஸ், இந்த ரேடியஸ் என்னது? R1. கரெக்ட்டா? அடுத்து P க்கு அடுத்து Q ஏன் வெளிய எடுத்துட்டோம்? ரெண்டு இடத்துலயும் ஒரே மாதிரி தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0. அதனால தான் இங்க செகண்ட் பிரெஃபரன்ஸ் கொடுத்தோம். ஆனா உண்மையிலே இப்படி பெண்ட் பண்ணும்போது அது மூணாவது லூப்பா இருக்கும். இது 1. இங்க ஒன்னு வருமா? இங்க ஒன்னு வரும். சோ இப்படி ஒன்னு வரும். கரெக்ட்டா? எஸ். ஓகே. இது ரெண்டாவது லூப். ஆக்சுவலா செகண்ட் லூப் ரேடியஸ் R2. கரெக்ட்டா? அதே மாதிரி இது தேர்ட் ஒன் Q. அது அந்த இடத்துல நீங்க பாயிண்ட போட்டுக்கலாம். இந்த இடத்துல கூட பாயிண்ட போட்டுக்கலாம். எக்ஸ்டீரியர்னா எந்த இடத்துல வேணாலும் இல்லையா? சோ இங்க வரையறது கஷ்டமா இருக்கும். அதனால நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். வெளிய எங்க வேணாலும் எடுத்துக்கோங்க. the point Q. சோ அப்ப இந்த ரேடியஸ் R3 லூப்பை முதல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறேன். சரியா? ஓகே. சோ இப்போ ஒண்ணு பாப்போமா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த எடுத்துக்கிறேன். ஓபன் ஸ்பேஸ் இன்டீரியர் டு த டொராய்டு. இல்லையா? இது டொராய்டோட இன்டீரியர் ஸ்பேஸ். ஏற்கனவே சொல்லியிருப்போம். இந்த இன்டீரியர் ரீஜியனும் சரி எக்ஸ்டீரியர் ரீஜியன்லயும் சரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0. இங்கே சொல்லியிருப்போம். இன்சைட் த டொராய்டு மட்டும் தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து கான்ஸ்டன்டா ஸ்டேபிளா யூனிஃபார்மா இருக்கும். 0 கிடையாது. சரி பாப்போம். சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஓபன் ஸ்பேஸ் எடுத்துட்டேன் இல்லையா? சோ இந்த P என்கிற பாயிண்ட்ல என்ன கண்டுபிடிக்கணும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனும்? ஆம்பியரியன் லூப். அப்ப அதை எழுதணும். கன்ஸ்ட்ரக்ட் an Amperian loop. இல்லையா? சர்க்குலர் லூப் தான் ஆம்பியரியன் லூப். ஃபர்ஸ்ட் ஒன் லூப் 1 இல்லையா? ஃபர்ஸ்ட் லூப் இல்லையா? லூப் 1 ரேடியஸ் என்னது? R1 ஆஃப் ரேடியஸ் R1 எழுதியாச்சு. தென் இந்த ஆம்பியரியன் லூப்போட லெந்த் என்ன? சோ the length of the Amperian loop is L1 அப்படின்னு எடுத்துக்கிறேன் இல்லையா? இந்த லூப் வந்து சர்க்குலர் பாத்ல தானே இருக்கு. அப்ப லெந்த்னாலும் இதோட சர்க்கம்ஃபரன்ஸ்னாலும் ஒண்ணு தானே. அப்ப என்ன எழுதலாம்? L1 என்கிற லெந்த்ங்கிறது சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்ன? 2πr. இங்க ரேடியஸ் R1 என்கிறனால 2πr1 அப்படின்னு எழுதிக்கிறோம். சரி. சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவை யூஸ் பண்ண போறேன். using Ampere's circuital law. என்ன ஃபார்முலா? closed line integral. அதுவும் இது loop 1. சரி. ஓகே. loop 1 ஃபார்முலா என்னது? b vector dot dl vector is equal to mu naught I enclosed. enclosed என்ன? அந்த ஆர்பிட் முழுமைக்கும் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் அப்படின்னு அர்த்தம். சரி. இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் எங்க? அட் தி பாயிண்ட் P. அதனால இங்க BP அப்படின்னு போட்டுக்கலாம்.
சோ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா பாருங்க இந்த ஆம்பியரிங் லூப்ங்கிறது ஒரு இமேஜினரி லூப். அதுல கரண்ட் ஃப்ளோ ஆகுதா? கரண்ட் ஃப்ளோ ஆகுதா இல்லையா? அப்ப கரண்ட் in the ambient loop is equal to 0. கரண்ட் இங்க தான் ஃப்ளோ ஆகுது இந்த இல்லையா? இதுக்கு உள்ள இங்க தான் ஃப்ளோ ஆகுது. அப்ப இந்த இடத்துல கரண்ட் இல்ல. சோ அப்ப இங்க எழுதலாம் we know that I enclosed is equal to 0. ஏன்னா இந்த given ambient loop there is no current. அது ஒரு ஸ்பேஸ். அதுல ஒரு மீடியம் இல்ல. மீடியம் இருந்ததுன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகும் இல்லையா? சோ அப்ப கரண்ட் 0. அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்? இங்க 0 னா சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது க்ளோஸ்ட் இன்டகிரல் இது லூப் 1 என்னது bp வெக்டார் டாட் dl வெக்டார் is equal to I enclosed 0 னா 0 into mu naught 0. இந்த இடத்துல கரண்ட் இல்ல அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும்? கண்டிப்பா 0வா இருக்கும். ஏன்னா இத வந்து பாத்தீங்கன்னா இத வெளியே எடுத்துடலாம். ஓகே, இது இன்டகிரேட் பண்ணாலும் is equal to 0 வருது. திருப்பி இது இந்த பக்கம் கொண்டு போகும்போது 0 தான் இல்லையா? மொத்தத்துல dp is equal to 0 ன்னு எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 into 3 is equal to 0 அப்படின்னு எழுதலாம். கரெக்ட்டா? திருப்பி இதை எப்படி எழுதலாம்? 5 into 3 இருக்கா? இந்த 3 வந்து அந்த பக்கம் கொண்டு போகும்போது is equal to 0/3 ன்னு எழுதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே. சோ அப்ப 5 is equal to 0 இப்படி எழுதலாம். கரெக்ட்டா? அப்ப 5 into 3 is equal to 0 னா 5 equal to என்னதான்? 0. 0/n equal to 0. அதே மாதிரி தான். அப்ப இங்க bp வெக்டார் equal to 0. சோ அத நம்ம ஏற்கனவே இங்க சொல்லிட்டோம் இல்லையா? ஓகே. சோ நெக்ஸ்ட் செகண்ட் பாப்போம். இந்த ஸ்பேஸ் எடுக்க போறோம் இல்லையா? ஏன்னா ரெண்டுக்கு ஒரே ரிசல்ட் தான். அதனால தான் என்னது ஓபன் ஸ்பேஸ். இது ஓபன் ஸ்பேஸ் ஆனா எக்ஸ்டீரியர் இல்லையா? ஓபன் ஸ்பேஸ் exterior to the toroid. To the toroid. So okay, so இங்க என்ன பண்ணிருக்கோம்? ஒரு ஆம்பியரின் லூப்பை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம். Qங்கற பாயிண்ட சுத்தி இதே மாதிரி எழுதுறோம். of radius r1 இல்லையா? ஆம்பியரின் லூப் இங்க எழுதுறேன். ஆம்பியரின் லூப் of radius. என்ன ரேடியஸ் கொடுத்திருக்கோம்? r3. radius r3. அப்ப then the length of the loop, length of the ambient loop என்னது? length L3 தான போடணும். இங்க L1 போட்டோம். இது third loop radius R3 போட்டதனால அது என்னது? L3. செகண்ட் லூப் இன்னும் நம்ம எடுக்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் லூப்பும் லாஸ்ட் லூப்பும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ரிசல்ட். அதனால அது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். L3 is equal to இங்க 2πr1. இந்த லூப் இதோட லென்த்னாலும் அதோட சர்க்கம்ஃபரன்ஸ்னாலும் ஒண்ணுதான். 2πr3 அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அடுத்து என்னது? யூசிங் ஆம்பியர் சர்க்யூட் லா இல்லையா? யூசிங் ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா. ஃபார்முலா என்ன? ஆம்பியர் சர்க்யூட்டல் லா க்ளோஸ்ட் இன்டகிரல் லைன் இன்டகிரல். இது லூப் 3 கரெக்ட்டா? லூப் 3 ஃபார்முலா b வெக்டார் டாட் dl வெக்டார். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எங்க கண்டுபிடிக்கணும்? at the point q. சோ அதனால bq is equal to ஃபார்முலா என்னது? mu naught I enclosed. சரி, இந்த கேஸ்லயும் I enclosed value equal to 0. அது கண்டிஷன் நீங்க எழுதணும். என்ன அப்படின்னா சோ எதனால வந்து இங்க வந்து கரண்டோட வேல்யூ 0வா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு டர்ன் எடுத்துக்கிட்டோம்னா இந்த இருக்கு இல்லையா? ஒரு டர்ன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குன்னா கரண்ட் வந்து கமிங் அவுட் வெளியே வருது. அதே மாதிரி இன்னொரு செக்ஷன்ல கரண்ட் வந்து உள்ள வருது. அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன் பக்கத்து அந்த வயர்ல இல்லையா? சோ அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் பண்ணிச்சு அப்படின்னா இன் பிட்வீன் கண்டிப்பா அங்க வந்து ரிப்பல்ஷன். சோ இந்த ரிப்பல்ஷனால இந்த கரண்ட் என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து கேன்சல் ஆகுது. சோ அது கேன்சல் ஆகுறதுனால இல்லையா? அப்ப வெளியே வருது, அதே இடத்துல திருப்பியும் உள்ள போயிருது. சோ அதனால அந்த இடத்துல கரண்டோட வேல்யூ 0. ஓகே, அந்த ரீசன் எழுதணும். அதாவது வெளியே வரக்கூடிய கரண்டும் உள்ள வரக்கூடிய கரண்டும் ஒண்ணு ரிப்பல் பண்றதுனால அது என்ன ஆகுது? கேன்சல் ஆகுது. சோ டோட்டல் கரண்ட் 0. இப்போ எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும்? க்ளோஸ்ட் இன்டகிரல் இது என்னது? லூப் 3 என்ன இருக்கு? bq வெக்டார் டாட் dl வெக்டார் equal to I enclosed 0 அப்படினா 0 into mu naught 0. இதே மாதிரி எங்க இந்த இடத்துல இதே மாதிரி. அப்ப 0 னா bq வெக்டார் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும்? அதுவும்
ஜீரோவா இருக்கும். கரெக்டா? ஓகே. சோ அடுத்தது மூணாவது பார்ப்போம். இப்பதான் வந்து என்ன போறோம், இன்சைட் த டொராய்டு. அடுத்து இன்சைட் த டொராய்டு. சோ இங்க ஆம்பியரியன் லூப் இத உள்ள எடுத்துர்க்கேன் இல்லையா, ஆம்பியரியன் லூப் ஆரோ மார்க் போட்டுக்கோங்க லூப்புக்கு. சரி, ஆம்பியரியன் லூப் 3 சாரி 2 அப்படிதானே, இது 1 இது 2 இது 3, நம்ம இங்க 3 தான் எடுத்தோம், இனி 2. ஆம்பியரியன் லூப் 2 ஆஃப் ரேடியஸ் R2. கரெக்ட்டா? அப்ப லெந்த் எப்படி இருக்கும்? So the length of the Amberian loop is formula என்னது, L2 is equal to அதனுடைய circumference என்னது 2 pi R2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். கரெக்ட்டா? சோ இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். எதை இன்ட்ரோ듀ஸ் பண்ண போறோம்? ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் இல்லையா, using Ampere's circuital law இல்லையா, என்ன ஃபார்முலா, closed integral or closed line integral. இது என்னது, லூப் 2. ஃபார்முலா என்ன, b vector dot dl vector is equal to mu naught I enclosed அப்படின்னு எழுதிக்கலாம். எஸ். சோ இது வந்து இங்க பாயிண்ட் என்னது, எஸ். சரி, இப்போ நான் இத ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் LHS ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம், அப்புறம் வந்து RHS வந்து சால்வ் பண்ணலாம் இல்லையா. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து 0 இல்ல, நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். உள்ள வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு, கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு வந்து மீடியம் இருக்கு. சோ அதனால வந்து அங்க கரண்டும் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும், ரைட். சோ அதனால இந்த பார்ட்ட ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். LHS equal to என்னது, closed integral bs vector dot dl vector. சோ இது எப்படி எழுதலாம், which is equal to a vector dot b vector formula. அப்ப ab cos theta. அதே மாதிரி இங்க இது என்னப்பா, லூப் 2 ஆ, எஸ் லூப் 2 இங்க எழுதிப்போம், which is equal to closed integral loop 2 bs dl cos theta அப்படின்னு எழுதலாம். இங்க bs க்கும் dl இருக்கும், bs இந்த லைன் இல்லையா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கக்கூடிய ட்ராக், அதுவும் அந்த ஆம்பியரியன் லூப்ல இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் போர்ஷன் அது dl, ரெண்டுமே வந்து சேம் லைன், ஐ மீன் ஒரே ட்ராக்ல இருக்கு, அதே இது எங்க வேணாலும் எடுத்துக்கலாம் ஸ்மாலஸ்ட் போர்ஷன். அப்ப dl is the smallest portion in the ambient loop. அதே லூப்ல தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு, ரெண்டுமே along the line. so theta is equal to 0. அப்ப cos 0 வேல்யூ 1. அப்ப என்ன கிடைக்கும், which is equal to closed integral bs dl ன்னு கிடைக்கும். கரெக்ட்டா? இப்ப bs நான் வெளிய எடுத்துட்டேனா bs into closed integral dl. integral dl என்னது, l. l வந்து இங்க இருக்கு, நம்ம அது L2 ன்னு எழுதி இருக்கோம் இல்லையா. அப்ப என்ன வரும், 2 pi R2. அப்ப which is equal to bs 2 pi R2 அப்படின்னு எழுதலாம். இது LHS. the next RHS எழுதிரோமே, RHS is equal to என்ன இதா இருக்கு இல்லையா, RHS ல mu naught I இருக்கு, mu naught I. I ங்கிறது கரண்ட், given current, கொடுக்கக்கூடிய கரண்ட் இதுல எல்லாம் இருக்கும், இந்த டர்ன்ஸ்ல எல்லாம் இருக்கும். கரெக்ட்டா? ஒவ்வொரு டர்ன்ல இருக்கும். அப்ப நம்பர் ஆஃப் டர்ன்ஸையும் ஒவ்வொரு டர்ன்ல இருக்கக்கூடிய கரண்டையும் மல்டிப்ளை பண்ணா நான் கொடுத்த given current இருக்கும், ஐ மீன் டோட்டல் கரண்ட் இருக்கும் இல்லையா. அப்ப இங்க எழுதலாம், we know that given current I is equal to number of turns into அதுல இருக்கக்கூடிய current I. given current I enclosed அப்படின்னு எழுதிட்டேன். இப்போ எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். RHS equal to இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், mu naught Ni அப்படின்னு வந்துச்சு. ஓகே, இனி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன வரும், இதா இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டுக்கு பதிலா என்ன இருக்கு, இதா இருக்கு, bs 2 pi R2 is equal to then right hand side பதிலா இதா இருக்கு, mu naught Ni அப்படின்னு கிடைக்கும். கரெக்ட்டா? சோ இதுல இருந்து bs equal to எழுதிக்கலாமா, bs is equal to mu naught. கரெக்ட்டா? I தனியா எழுதிக்கிறேன், I மேல என்ன இருக்கு n divided by கீழ என்ன இருக்கு
2 pi r2. அது நமக்கு தெரியும் small n number of turns per unit length. என்னது number of turns per unit length. இங்க length என்னது 2 pi r2 circumference அதானே, இது length, இது number of turns. அப்ப இந்த பார்ட்டுக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம், small n யூஸ் பண்ணிட்டேன்னா ds is equal to mu naught இந்த small n இதுக்கு பதிலா small n into I. சோ இது வந்து s ங்கற பாயிண்ட்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ஈக்குவேஷன். சோ இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन. சோ நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தெளிவா பிராக்டீஸ் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க. Thank you.